வெல்கம் டு டிட்பிட்ஸ். உலகம் முழுக்க உள்ள ஆய்வுக்கூடங்களில் மனிதர்களின் உயிரை காப்பாற்றும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு எலிகள் ரிசர்ச் ஹீரோ ஆனது எப்படி? அதுக்குள்ள என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? எலிக்கும் மனிதருக்கும் 90% ஜெனடிக் சிமிலாரிட்டி இருக்குது. அதனால டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது, ட்ரக் எப்படி ரியாக்ட் ஆகுது, பாடி சிஸ்டம்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு எலி உடம்புல ஸ்டடி பண்ணினா மனிதர்களுக்கு மிக அருகில் இருக்கும் டேட்டா கிடைக்கும். நோய்கள், மருந்து செயல்பாடு, உடல் அமைப்பு எல்லாமே மனிதர்களைப் போலவே நடக்கிறது. இதுதான் எலிய ஒரு ஐடியல் பயாலஜிக்கல் மாடல் ஆக்குது. அப்புறமா எலியின் இதயம், நரம்பு அமைப்பு, மூளை அமைப்பு, ஹார்மோன் சிஸ்டம், மெட்டபாலிசம் இவை எல்லாம் மனிதர்களோட சிஸ்டம்ஸ்க்கு மிகவும் நெருக்கமானது. அதனால டயபெட்டிஸ்ல இருந்து கேன்சர் வரை, பிரெயின் டிசார்டர்ஸ்ல இருந்து பிஹேவியர் வரை எலியின் உடம்பு நம்ம மெடிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு கொயட்டான பதில சொல்லும். சோ டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், அடிக்ஷன், லேர்னிங், மெமரி போன்ற ஆய்வுகளுக்கு எலிகள் பெர்ஃபெக்ட். அது மட்டுமா ஜெனடிக் ஸ்டடிஸ், இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ், லாங் டர்ம் டிசீஸ் ப்ரோக்ரஷன் போன்ற மல்டி ஜெனரேஷன் ரிசர்ச்சுக்கு எலிகள் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா எலி மிக வேகமா ரீப்ரொடியூஸ் ஆகும். ஆனா ஆயுசு கம்மி தான், மேக்சிமம் 1 to 4 years தான். ஆனா அந்த சின்ன ஆயுளில் பல தலைமுறைகள் பிறக்கும். ஒரு சயின்டிஸ்டுக்கு இது ஒரு கிஃப்ட். ஒரு வருடத்திலேயே ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எப்படி டிசீஸை இன்ஹெரிட் பண்ணுது என்று பார்க்க முடியும். இதனால ஒரு வருடத்திலேயே பல தலைமுறைகளை அப்சர்வ் பண்ண முடியும். அடுத்தது, எலிக்கு லேர்னிங் கெப்பாசிட்டி அதிகம். மேஸ் நேவிகேஷன், மெமரி டாஸ்க், ரிவார்ட் பேஸ்டு லேர்னிங், சோசியல் பிஹேவியர் இவை எல்லாம் எலியின் நடத்தில் மிக தெளிவாக ஸ்டடி பண்ண முடிகிறது. இதனால் பிஹேவியரல் சயின்ஸ், அடிக்ஷன் ரிசர்ச், லேர்னிங் அண்ட் மெமரி ஸ்டடிஸ் எலியை அதிகமாக பயன்படுத்துகிறது. 100 ஆண்டுகளாக சயின்டிஸ்ட் எலிகளை ஸ்பெஷலாக பிரீட் பண்ணி ஒவ்வொரு இனவரிசையையும் உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு தனி கதை, ஒரு தனி கேரக்டர். ஒரு ஸ்ட்ரெயின் நேச்சுரலி ஹை பிபி கொண்டது, அது ஹைப்பர் டென்ஷன் ரிசர்ச்சுக்கு ஹீரோ. ஒரு ஸ்ட்ரெயின் காமா இருக்கும், பிஹேவியர் ஸ்டடிஸ்க்கு பெர்ஃபெக்ட். ஒரு ஸ்ட்ரெயின் பிரெயின் பேஸ்ட் லேர்னிங்க்கு ஷார்ட். இப்படி ஒவ்வொரு எலி இனவரிசையும் ஒரு டிசீஸ்க்கு டெய்லர் மேட் கேரக்டர். ஒவ்வொரு ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ். உதாரணமா விஸ்தார் ராட் ஜெனரல் மெடிக்கல் ரிசர்ச்க்கு, ஸ்ப்ராக் டாலை பார்மகாலஜி அண்ட் பிஹேவியருக்கு, லாங் எவன்ஸ் நியூரலாஜிக்கல் ஸ்டடிஸ்க்கு, ஸ்பான்டேனியஸ்லி ஹைப்பர்டென்சிவ் ராட்ஸ் பிளட் பிரஷர் ரிசர்ச்க்கு. இந்த டைவர்சிட்டியால எலி ஒரு கஸ்டமைசபிள் ரிசர்ச் மாடல். சைஸ் சின்னது, மெயின்டெனன்ஸ் குறைவு, ஈஸி ஹேண்ட்லிங். அதனால லார்ஜ் ஸ்கேல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு எலி பிராக்டிக்கல், எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். கேன்சர் ட்ரக்ஸ், வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், நியூரலாஜிக்கல் மெடிசன்ஸ் இவை எல்லாம் உருவாக எலியின் கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரியது.